வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு ஞானி அவர் ஊராக போயிட்டுருக்கிறாரு. அப்போது ஒரு ஊருக்கு வந்த சமயம் பார்த்தா அந்த ஊர் செழுமையாக இருந்துச்சு. அந்த மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, மகிழ்வாக இருந்தாங்க. அப்போது அந்த ஊர்லேருந்து அடுத்தடுத்த ஊருக்கு போகிறாங்க. அங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அது ஒரு நாடு. அப்போது அவருக்குள்ளார நம்ம இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கிறோம், இந்த ஊரில் மட்டும் இந்த நாட்டில் மக்கள் நல்லா இருக்காங்க, நாடும் செழுமையாக செழிப்பாக இருக்கே, இந்த மன்னரை பார்க்கணும்னு அவருக்குள்ளார ஒரு எண்ணம் உதிக்குது. அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, அரண்மனையை நோக்கி போயிட்டு, ஆனால் மனசுக்குள்ளார ஒரு யோசனை இருந்துச்சு, அரசராச்சே நம்மளை பார்ப்பாரான்னு. போயிட்டு வாசலில் நின்று காவலாளர்கிட்ட சொல்கிறாரு, நான் மன்னரை பார்க்கணும், முடியுமான்னு. வாங்க, இன்னும் ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் அவரை அழைச்சிட்டு நேரடியாக உள்ளுக்கு போயிட்டு அரசனோட தர்பார் வாசலில் அங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட சொல்கிறார், இவர் வந்துட்டு அரசரை பார்க்க வந்திருக்காரு. அப்படிங்களா, வாங்க. நான் அவரை அழைச்சிட்டு உள்ளுக்கு போயிட்டு அரசர் அங்கே உட்காந்து ஏதோ செய்து கொண்டு இருந்தார். அரசே, உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே அரசர் உடனே எந்திரிச்சு வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு அமர்றதுக்கு ஒரு இடம் கொடுத்து அவர் பக்கத்துலேயே உட்காந்து, வாங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும் உங்களுக்கு. அவரோட பேச்சை கண்டே இந்த ஞானிக்கு வந்துட்டு ரொம்ப வியப்பாயிடுச்சு. இவ்வளோ சாதாரணமாக பழகிறாரே, நம்ம ஒன்றுமே இல்லையே. அப்போது அந்த கேள்வியை அரசர்கிட்டயே கேட்குறாரு, அரசே, நீங்கள் என்னோட இவ்வளோ அழகாக பழகிறீங்களே, எப்படி இது? அந்த அரசன் அப்படியே ஒரு சிறு புன்னகையோட, மக்கள் எல்லாருமே என்னோட மக்கள் தானே, அவங்களுக்காக தானே நான் இருக்கேன். அவங்கள பார்க்காம அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க, காரணம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அப்போது என்ன காரணம், நான் என்ன பண்ணட்டும்? அதானே என்னோடய கேள்வி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஞானிக்கு. ஆனால் அவர் கவனிக்கிறாரு, அரசன் முகத்தில் ஏதோ ஒரு கவலை மாதிரி இருந்துச்சு, ஒரு வருத்தம் மாதிரி. அப்புறம் இந்த ஞானி என்ன பண்ணுறாரு, அரசே, நான் ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லுங்கன்றாரு. உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு வாட்டம் தெரியுது, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருப்பது போல், ஏதோ ஒரு வருத்தமோ கவலையோ, என்னன்னு சொல்லலாமே என்ன கேட்டான்னு அவர் பெருமூச்சு இழுத்து விட்டு மன்னன் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த ஆட்சி பண்ணுறது ஒரு பெரும் சுமையாக இருக்குது, இதை விட்டு விலகணும் போல் உள்ளுக்குள்ளார எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இளவரசனும் ரொம்ப சின்ன குழந்த, அவன்கிட்ட இந்த பொறுப்பாக கொடுக்க முடியாது. அதனால் ஒரு சிறு வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஞானி பார்த்துட்டு, அரசே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், செய்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு இந்த நாட்டை எழுதி கொடுத்துருங்களேன். அரசன் மனசில் அப்படியே அந்த சந்தோஷம் அப்படி தெரிஞ்சது. உடனடியாக யார் அங்கே கூப்பிட்டு அந்த நொடி பொழுதுலேயே ஒரு சாசனம் எழுதி, இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த நாட்டு இனி உங்களுது. ரொம்ப நன்றி அரசே. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்துட்டு வில் வித்தை, வாள் வித்தை, இது போல் பல விஷயங்கள் எனக்கு தெரியும். அத்துடன் எனக்கு சங்கீதம் வேறு வரும். நான் ஏதாவது, நம்ம நாடு பெருசு, ஏதேனும் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் போயிட்டு பிள்ளைங்களுக்கு இசை கற்றுக் கொடுக்கலாம், இந்த மாதிரி வித்தைகள் கற்றுக் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அரசே, நான் ஒரு வேலை கொடுத்தா நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லும்போது, கண்டிப்பாக
என்கிட்ட இருந்து எவ்வளோ பெரிய சுமையை எடுத்துட்டீங்க, நீங்கள் சொன்னதை நான் செய்ய மாட்டேன்னா? நான் இன்னும் பல இடங்களுக்கு போகிறதுக்கு இருக்கிறேன், இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் நான் திரும்பி வர வரைக்கும் இந்த நாடை நீங்கள் கொஞ்சம் பராமரிக்கிறீங்களா என் சார்பில் என்ன சொன்னோன்னு? சந்தோஷமாக பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அரசே, நீங்கள் இந்த இதை பண்ணுங்கள், மறுபடியும் நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டு ஞானி அங்கேருந்து போயிடுறார். அரசன் தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறான். எப்படி செய்கிறான்னா, ஒரு பிரதிநிதியாக, அந்த ஞானியோட பிரதிநிதியாக அந்த நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறான். சில ஆண்டுகள் ஓடிடுது. அந்த ஞானி திருப்பி அந்த ஊருக்கு வராரு. பார்த்தா முன்பை விட அதிகமான செழிப்போடு இருக்குது, வளமாக இருக்குது, மக்களும் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. ஞானிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அரசரை பார்க்குறதுக்கு, இங்கே அரசர் இல்லை, இந்த நாட்டோட அரசர் வந்துட்டு ஒரு ஞானி, அவர் வந்துட்டு பல ஊர்களுக்கு போகணுன்னு போயிட்டாரு, இங்கே ஒரு பிரதிநிதி இருக்கிறாரு, அவரை நீங்கள் போய் பார்க்கலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. போயிட்டுன்னு அங்கே தகவல் சொல்கிறாங்க. உடனே அவர் வராரு, பிரதிநிதியாக வராரு. வந்தோன்னே, ஐயா நீங்களா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டு வந்துட்டு அந்த சிம்மாசனத்தில் உட்கார சொல்கிறார். வேண்டாம் வேண்டாப்பா, நான் இங்கேயே உட்கார்றேன், பழைய மாதிரி உட்காந்து பேசுவோம். சொல்லு, நீ எப்படி இருக்கன்னு கேட்கும்போது, ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயான்றார் அவர். அது முகத்துலேயே ஞானிக்கு அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சரி, முன்பு செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம் தானே இப்பயும் நீ செய்கிற, இப்போ ஏன் நீ மகிழ்ச்சியாக இருக்கன்னு ஞானி கேட்குறாரு. தெரியல ஐயா, அதே பொறுப்பு தான், ஆனால் முன்பை விட இப்போ ரொம்ப பல மடங்கு அக்கறையோடு பண்ணிகிட்ருக்கேன். நாடு நல்ல செழிப்பாக இருக்குது, மக்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஆனால் எனக்குள்ளார சுமை இல்லை. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். அப்போது அந்த ஞானி சொல்கிறாரு, ஒரே ஒரு வித்தியாசம்தான். அப்போது என்னோட நாடு, என்னோட மக்கள் என்ற எண்ணம் தான் உங்களுக்கு சுமையை கொடுத்தது. எப்போ அது எனக்கு எழுதி கொடுத்துட்டிங்களோ, எனது இல்லை, ஆனால் எனக்கு கொடுத்த பொறுப்பு, அந்த பொறுப்புணர்ச்சி மேலோங்கிருச்சு. நான் என்கிற தன்மை விலகி போயிடுச்சு. அந்த நான் தன்மை தான் உங்களுக்கு அந்த கவலையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அந்த ஒரு நிலையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் செயல்பட்டுட்ருக்கீங்க. இதுதான் உங்கள் மகிழ்ச்சியோட காரணம். நான் வியப்பாக பார்த்தார் அவர். அப்படியா, அவருக்கு புரிஞ்சுது. அப்போது ஞானி சொல்கிறாரு, தொடர்ந்து இதை நீங்கள் பண்ணுங்கள், எப்பயாவது நான் இந்த பக்கத்து வரும்போது மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். இதை தான் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு, நான் எனது என்ற உரை மாய்த்து எப்போ என்னது நான் என்கிற எண்ணம் நமக்குள்ளார இருக்கோ அப்போ தான் நம்மளுக்கு சுமையாக மாறும். இதை தான் கண்ணனும் சொல்கிறான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அந்த ஒரு நிலைப்பாடும் இருக்குது. நம்ம பாட்டுக்கு செஞ்சு கொண்டே இருந்தால், இந்த பொறுப்பை, இந்த கடமையை, இந்த வேலையை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான், அதை நான் செய்யணும். யார் கொடுத்துருக்கான்? இறைவன் கொடுத்துருக்கான், நம் ஈசன் கொடுத்துருக்கான். அதை நம்ம சிறப்பாக செய்வோம். அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு வராது. ஏன்னா ஒருத்தருக்காக நம்ம செய்கிறோம், நம்மளுதுன்னா எண்ணமும் அங்கே வராது. இதுதான் எதிர்பார்ப்பை கடக்கும் ஒரு சூக்ஷம ரகசியம். இதை பின்பற்றி நம்மளும் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம். நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.